நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரண் கோவில் வளர்ப்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாட்டுக்கோழிகளுக்கு உடல் எடை நம்ம எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நிறைய நண்பர்கள் நாட்டுக்கோழிகள் வளர்த்திட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோ நான் நிறைய நாள் நாட்டுக்கோழி வளர்த்திட்டு இருக்கேன், ஆனால் கோழிகள் எடை அதிகரிக்க மாட்டேங்குது, அந்த வயசுக்கு தகுந்த எடை வரமாட்டேங்குது, நம்ம எப்படி அதுங்களுக்கு எடையை கூட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எப்படி அதுங்களுக்கு எடைகள் நம்ம அதிகப்படுத்தலாம், எந்த மாதிரி உணவுகள் கொடுக்கலாம், எந்த முறையில் கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இப்போ நாட்டுக்கோழிகள் உடல் எடை அதிகரிக்க நம்ம எந்த மாதிரி உணவுகள் தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தரலாம். இப்போ மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் சத்துக்கள் இருக்குது, மெக்னீசியம் சத்துக்கள் இருக்குது, பொட்டாசியம் சத்துக்கள் இருக்குது. அதனால் மக்காச்சோளம் தாராளமாக தரலாம். கம்பு தரலாம், கம்பில் நார் சத்து இருக்குது. அதே மாதிரி விட்டமின் B6 இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு தூள்கள் தரலாம். அதாவது குஞ்சு கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருவாடுகளை நம்ம கொடுக்கலாம். அதில் புரத சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கடலை புண்ணாக்கும் கொடுக்கலாம். கடலை புண்ணாக்கில் புரத சத்துக்கள் அதே மாதிரியே அதிகமாக இருக்குது, நல்லா வெயிட்டு போடும். அதே சமயம் நம்ம கோதுமையும் கொடுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாமே நம்ம கோழிகளுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம எப்படி கொடுக்கணும், எந்த முறையில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 15 கோழி 20 கோழி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 2 கிலோ நீங்கள் மக்காச்சோளம் எடுத்துக்கோங்க, ஒரு 2 கிலோ கம்பு எடுத்துக்கோங்க, ஒரு 2 கிலோ கோதுமை எடுத்துக்கோங்க, ஒரு அரை கிலோ கருவாடு எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு 1.5 கிலோ நீங்கள் தவிடு, அதாவது கடலை புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி நீங்கள் ஒரு வரத்தீவனம் மாதிரி பண்ணிக்கோங்க. அதை பண்ணி நீங்கள் கோழிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, இப்போ அரிசி கொடுக்கலாமா, அரிசி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு. இப்போ அரிசி நீங்கள் கொடுக்கலாம். அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த தீவனங்களோட சேர்த்து நீங்கள் அரிசி கலக்கலாம். ஆனால் ரேஷியோ கம்மியாக கலக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 2 கிலோ மக்காச்சோளம், 2 கிலோ கம்பு, 2 கிலோ கோதுமை, அரை கிலோ கருவாடு, அப்புறம் ஒரு அரை கிலோ கடலை புண்ணாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மறுபடியும் அதில் அரை கிலோ தான் அரிசி சேர்த்தணும். நீங்கள் அரிசியை அதிகமாக சேர்த்து இதெல்லாம் கம்மியாக சேர்த்துனீங்கன்னா பயன் இருக்காது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நான் அரிசி போட்டே நான் நிறைய கோழிகளை நான் வளர்த்துறேன், நல்லா வெயிட் ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் இடங்கள் அதிகமாக இருக்கும். இடங்கள் அதிகமாக இருந்து கோழிகள் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அரிசி போட்டாலே போதும், கோழிகள் தாராளமாக வளர்ந்துடும். இல்லை இப்போ இடங்கள் கம்மியாக இருக்குது, ஆனால் கோழிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறுமனே அரிசி மட்டும் போட்டிங்கன்னா அந்த கோழிகள் கண்டிப்பாக வெயிட் ஏறாது. கடைசி வரையும் வெயிட் ஏறாமல் கடைசி வரையும் ரொம்ப பொசுக்குனே தான் இருக்கும். அதனால் நீங்கள் அரிசியை கலக்கலாம். ஆனால் அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கலக்கணும். முன்ன சொன்ன மாதிரி ஒரு 15% தான் நீங்கள் அரிசி கலக்கணும். இப்போ இன்னொன்று கேட்பாங்க, இப்போ இந்த அடர் தீவனம் மட்டும் கொடுத்தாலே கோழிகள் வெயிட் ஏறிடுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு அடர் தீவனம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பசுந்தீவனமும் அந்த கோழிகளுக்கு முக்கியம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம கோழிகளுக்கு பசுந்தீவனம் கொடுக்கணும். பசுந்தீவனம் அப்படின்னா எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்னதுலேருந்தே கோழிகளை பசுந்தீவனம் கொடுத்து பழக்கணும். அதாவது கீரை வகைகள் உங்கள் பக்கத்தில் கீரைகள் எந்த விதமான கீரைகள் கிடைக்குதோ, அதாவது முருங்கைக்கீரை, செங்கீரை, இந்த மாதிரி மிளகாத்தக்காளி கீரை, இந்த மாதிரி எந்த மாதிரி கீரைகள் கிடைக்குதோ நீங்கள் அதை சின்னதுலேருந்தே கொடுத்து பழக்கிருக்கணும். அது அப்புறமேட்டு புற்கள் உங்களுக்கே தெரியும், புல், அப்புறமேட்டு இந்த மாதிரி கீரையெல்லாம் கொடுக்கும்போது அதுங்களுக்கு இன்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வாழை இலைகள் கொடுக்கலாம், வாழைத்தண்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி பசுந்தீவனமும் நீங்கள் கோழிகளுக்கு கொடுக்கணும். வெறுமனே நீங்கள் அடர் தீவனம் மட்டும் கொடுத்தா எடை அதிகரிக்குமானா கண்டிப்பாக அதிகரிக்காது. நீங்கள் பசு தீவனங்களும் கோழிகளுக்கு அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கணும். இப்போ கோழி குஞ்சுகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி எடை அதிகரிக்கலாம் அப்படின்னா, அதுக்கும் அதே மாதிரி தான் இந்த தீவனங்கள் எல்லாமே கொடுத்துட்டு ப்ளஸ் பசுந்தீவனமும் கொடுத்துட்டு கோழி குஞ்சு அப்படிங்கிறங்காட்டி அதுக்கு நீங்கள் கரையான் உற்பத்தி பண்ணி போடலாம், இல்லை புழுக்கள் உற்பத்தி பண்ணி போடலாம். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு 3 டைம் இல்லை 4 டைம் நீங்கள் கரையானோ புழுக்களோ உற்பத்தி பண்ணி போடும்போது நீங்கள் அந்த கோழி குஞ்சுகளோ வெயிட் நல்லா அதிகரிக்கும்.
இதில் மெயினாக என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெறுமனே வந்து அரிசி மட்டும் போட்டிங்க அப்படின்னா கோழிகள் வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் வந்து ஏறாது. வெயிட் வந்து ஏறும். நிறைய சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அரிசி போட்டு தான் நான் வளர்க்குறேன் வெயிட் ஏறுது அப்படின்னா அவங்ககிட்ட வந்து இடம் அதிகமாக இருக்கும், ஒரு நிறையா தோப்பு மாதிரி இருக்கும், கோழி கம்மியாக தான் இருக்கும், ஒரு 10 கோழி 20 கோழி தான் இருக்கும். ஆனால் வந்து இடம் வந்து கம்மியாக இருந்து நீங்கள் வந்து அரிசி போட்டு வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் வந்து கோழிகள் வந்து ஏறாது, கடைசி வரையும் வந்து இதாக தான் இருக்கும். அதை நீங்கள் வெயிட் ஏறணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த மாதிரி தீவனங்களை நீங்கள் கொடுத்து அரிசியும் அதோட கலந்து போடலாம். அரிசியும் கலந்து போட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி கரையான், அதே மாதிரி புழுக்கள், இந்த மாதிரி எல்லாமே பசுந்தீவனம் எந்த அளவுக்கு கடா தீவனம் முக்கியமோ அந்த அளவுக்கு பசுந்தீவனமும் முக்கியம். இதெல்லாம் நீங்கள் கலந்து போட்டிங்க அப்படின்னா அதுங்களுக்கு கண்டிப்பாக வந்து கோழிகளுக்கு வந்து வெயிட் ஏறும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி குடல் புழு நீக்கம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இந்த தீவனங்கள் போடுறதும் இல்லாமல் கோழிகளுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த டைமுக்கு 2.5 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து குடல் புழு நீக்கமும் நீங்கள் வந்து கோழிகளுக்கு வந்து கரெக்டாக பண்ணால் தான் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு வெயிட் கெயினோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். குடல் புழு நீக்கம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம சேனல்லேயே வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அது தெரியாத நண்பர்கள் நீங்கள் அதை வந்து பாருங்கள், தெளிவாக நம்ம வந்து போட்டிருக்கோம். மேலும் நான் சொன்ன முறையில் நீங்கள் வந்து கோழிகளுக்கு வந்து தீவனங்களை வந்து பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து கோழிகள் வந்து 10 நாள் இல்லை 15 நாளில் நீங்கள் வந்து எடை வந்து அதிகரிக்கும். கொஞ்சம் எடை வந்து கம்மியாக இருக்கிற கோழிகள் கூட வந்து எடை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொன்ன முறையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எடை வந்து அதிகரிக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த தகவல்கள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். மேலும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிற நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எடுத்து போடுறேன். அப்புறம் உங்களுக்கு கரண் கோழி வளர்ப்பு சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.